வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன பூவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டார்க் எல்லோ கலர் பூவை தான் பார்க்க போகிறோம். 5 இதழ்களை கொண்ட பூ இது. இதோட பேர் தங்க அரளி முருங்கை ரோஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலத்தில் எல்லோ ஆல்டர், சேஜ் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்கள் நல்லா பார்க்க நல்ல டார்க் கலர், டார்க் எல்லோ கலர். 5 பெட்டல்ஸ் இருக்குங்க இதில். அந்த லீஃப் பார்த்திங்கன்னா நல்ல நீளமான ஒரு லீஃப், இதுக்கு டார்க் கலரில் இருக்கும். பாருங்கள், இந்த க்ளோஸ்அப்பில் பாருங்கள் இந்த ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்சிகோ, அமெரிக்கா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்குது. இது ஒரு புதர் வகை செடியை சார்ந்தது. இந்த செடிக்கு சன்லைட் ரொம்ப அவசியம். சூரிய ஒளி அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இந்த செடியை நீங்கள் வைக்கணும். நிறைய பூக்கள் கொடுக்கும். காலையில் 6 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த செடி பூ பூக்க ஆரம்பிச்சிரும். 12 மணிக்கு பூ மூடிடுங்க. மத்தியானம் வரைக்கும் தான் இந்த பூ இருக்கும். நீங்கள் காலையில் உங்கள் தோட்டத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு அழகாக இருக்கும் இந்த செடி பார்க்குறதுக்கு. அங்கங்கே எல்லோ கலரில் பூத்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த செடி பாருங்கள், நான் ஃபுல்லாக க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இங்கே பாருங்கள் 2 ஃப்ளவர்ஸ்லாம் பூத்துருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த செடி இப்படி தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது, ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது நீங்கள் அப்பப்போ ப்ரூனிங் பண்ணிங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஹைட்டாலாம் போகாமல் கரெக்டாக இருக்கும். உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அதை ரொம்ப ஹைட்டாக போகாத மாதிரி அப்பப்போ அங்கங்கே ப்ரூனிங் பண்ணி விடுங்க. நல்லா வசந்த காலத்தில் நீங்கள் இந்த செடியை ப்ரூனிங் பண்ணி விடணும். பாருங்கள், நல்லா சன்லைட் இருக்கிற இடம் பார்த்து வச்சிங்கன்னா பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது நிறைய வண்டு, பூச்சிகள், அந்த பட்டாம்பூச்சிகள்லாம் வரும் இந்த பூவுக்கு. இதில் அவ்வளோவா பூச்சிகள்லாம் இருக்காது. பூச்சி தாக்குதல்லாம் இந்த செடியில் இருக்காதுங்க. நீங்கள் நல்லா தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அளவான தண்ணியே போதும். எனக்கு சூரிய ஒளி தான் அதிகமாக தேவைப்படும். மண் எல்லா விதமான மண்லேயும் வைக்கலாம். ஆனால் நீர் தேங்காத ஒரு இடமா பார்த்து வைக்கணுங்க. நீர் தேக்கம் இல்லாத ஒரு வடிகால் வசதி இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா இந்த செடி வச்சுக்கோங்க. இது பார்க்க காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னா நீங்கள் முதல்ல தோட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கங்கே எல்லோ கலரில் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நல்ல ஒரு லுக்கு கொடுக்குங்க அந்த ஃப்ளவர்ஸை. மலர்களை பற்றிய குறிப்புகள், தகவலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.